வளைகுடா நாடுகள் தாங்கள் தொடங்காத ஆனால் எளிதில் தப்பிக்க முடியாத ஒரு பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளன. ஈரான் கடைபிடிக்கும் போர் தந்திரம் மிகவும் தெளிவானது. சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்குவதன் மூலமும் ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிடுவதன் மூலமும் வாஷிங்டன் மற்றும் டெல் அவீவ் உடனான போருக்குள் தனது அண்டை நாடுகளை ஈரான் வலுக்கட்டாயமாக இழுக்கிறது. வளைகுடா பிராந்தியம் போரில் எரிந்தால் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வரவோ அல்லது பின்வாங்கவோ வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதே ஈரானின் கணக்கு. இப்போது ரியாத், அபுதாபி மற்றும் தோஹா ஆகிய நகரங்கள் எடுக்கப் போகும் முடிவுகள் மிகுந்த ஆபத்து நிறைந்தவை. முதலாவது வழிமுறை தற்காப்பு நிலையில் இருப்பது, அதாவது ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தொடர்ந்து சுட்டு வீழ்த்துவது. இது பார்ப்பதற்கு பாதுகாப்பானதாக தோன்றினாலும் இதில் ஒரு பெரிய பொறி ஒளிந்துள்ளது. வளைகுடா நாடுகளிடம் உள்ள ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் முடிவற்றவை அல்ல. ஒரு நீண்ட கால போருக்கு தேவையானதை விட மிக வேகமான விகிதத்தில் அவை இப்போது தீர்ந்து வருகின்றன. பல ஆண்டுகளுக்கு தேவையான தடுப்பு ஏவுகணைகள் சில நாட்களிலேயே பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவிடமிருந்து புதிய ஏவுகணைகள் வர தாமதமானால் இந்த தற்காப்பு கவசம் பலவீனமடையும். இதை ஈரான் நன்கு அறியும். ஒரே அடியில் வளைகுடா நாடுகளை வீழ்த்துவதை விட அவர்களின் ஏவுகணைகள் தீரும் வரை தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதே ஈரானின் உத்தியாக உள்ளது. இரண்டாவது வழிமுறை நேரடியாக போரில் ஈடுபடுவது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் அதிநவீன போர் விமானங்களையும் இராணுவ தளவாடங்களையும் கொண்டுள்ளன. கத்தார் ஏற்கனவே ஈரானிய விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது. சவுதி அரேபியா தனது படைகளை தயார் நிலையில் வைத்துள்ளது. ஆனால் இங்கு இராணுவ பலத்தை விட அரசியல் ரீதியான சிக்கல்களை அதிகம். இஸ்ரேலிய விமானங்களுக்கு தங்கள் வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி அளிப்பது அரபு மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தும். மேலும் ஈரானின் நிலப்பரப்பில் நேரடியாக தாக்குதல் நடத்தினால் அதற்கு ஈடாக ஈரான் நடத்தும் பதிலடி மிக மோசமானதாக இருக்கும். பல தசாப்தங்களாக கட்டமைக்கப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் ஈரானின் ஏவுகணைகளால் ஒரே நாளில் சாம்பலாக கூடும். மூன்றாவது வழிமுறை தூதரக ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவை வற்புறுத்துவது. ஐக்கிய அரபு அமீரகமும் கத்தாரும் ஏற்கனவே இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. வளைகுடா நாடுகளுக்கு வலியை ஏற்படுத்துவதன் மூலம் ட்ரம்ப் நிர்வாகத்தை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்க வைக்கும் ஒரு குழுவை ஈரான் உருவாக்குகிறது. ஈரான் இராணுவ ரீதியாக வெற்றி பெற வேண்டிய அவசியமில்லை. போரை தொடர்வதை விட நிறுத்துவதே லாபகரமானது என்று வளைகுடா நாடுகள் அமெரிக்காவை நம்ப வைத்தால் போதும். முந்தைய காலங்களைப் போலல்லாமல் ஈரானின் இந்த தாக்குதல்கள் வளைகுடா நாடுகளை முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒன்றுபடுத்தியுள்ளன. அடுத்து வரப்போவது போரோ அல்லது அமைதியோ, அது வளைகுடா நாடுகளின் கூட்டு முடிவாகவே இருக்கும். இந்த ஒற்றுமையே இந்த நெருக்கடியின் மிக முக்கியமான விளைவாக பார்க்கப்படுகிறது.